கோவை புறநகர் பகுதிகளில் இயங்கி வரும் கல்லூரி மாணவர்களின் தங்கும் விடுதிகளில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். கருமத்தம்பட்டி துணை கண்காணிப்பாளர் தங்கராமன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் சோதனை மேற்கொண்டனர். ஒரு சிலரின் அறைகளில் உயர் ரக போதைப் பொருட்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பந்தப்பட்டவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதெல்லாம் எதுக்கு பண்ண தம்பி? இதெல்லாம் இருக்குது. மதுரை மாவட்ட வருவாய் அலுவலர் என கூறி லட்சக்கணக்கில் பணம் மோசடி செய்த பெண் மற்றும் தலைமை காவலரை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் VK புதூரைச் சேர்ந்த முருகராஜ் நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார். இவருக்கும் ஹோசூர் பகுதியைச் சேர்ந்த வளர்மதி என்பவருக்கும் பழக்கம் இருந்து வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் வளர்மதி தான் மதுரை மாவட்ட வருவாய் அலுவலராக பணியாற்றி வருவதாக கூறி மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சசிகுமார் என்பவரிடம் 10 லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக புகார் வந்தது. இதையடுத்து வளர்மதி மற்றும் அவருக்கு உதவியாக இருந்ததாக முருகராஜை போலீசார் கைது செய்தனர். நாமக்கல்லில் கட்டிட வேலை பார்ப்பதாக கூறி 9 மாதங்களாக தலைமறைவாக இருந்த வங்கதேசத்தைச் சேர்ந்த 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல் மாவட்ட டவுன் காவல் நிலைய எல்லையில் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் இருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து 4 பேரை பிடித்து விசாரித்தனர். அவர்களில் ஒருவரிடம் மட்டுமே முறையான பாஸ்போர்ட் விசா இருந்துள்ளது. மற்ற 3 பேரிடமும் ஆவணங்கள் இல்லாததால் அவர்களை கைது செய்து விசாரணை நடத்தினர். கடந்த 9 மாதங்களாக வீசானம் பகுதியில் இவர்கள் 4 பேரும் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி கட்டிட வேலைகளுக்கு சென்று வந்தது தெரிய வந்தது. பாஸ்போர்ட் உள்ள நபரை வங்கதேசத்திற்கு திருப்பி அனுப்பிய போலீசார் மற்ற 3 பேரிடமும் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் மற்றும் தேசிய புலனாய்வு முகமையினர் விசாரணை நடத்தினர். வங்கதேசத்தினரை அழைத்து வந்தது எப்படி, யார் அழைத்து வந்தார்கள், வேறு கும்பலுடன் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.